எங்க அம்மா பிரேயர் ஒரு பெரிய வைப்ரேஷன். நான்லாம் இந்த நிலைமைக்கு இவ்வளவு சந்தோஷமா, இவ்வளவு ஹாப்பியா, இவ்வளவு வசதியா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது என்னுடைய உழைப்பு மட்டுமல்ல, என்னுடைய உழைப்பு மட்டுமல்ல. உழைப்பினால மட்டும் எனக்கு வந்துச்சு அப்படின்னு நான் சொல்லிக்க மாட்டேன். எங்க அம்மாவுடைய பிரேயர் இதெல்லாம் எங்க அம்மாவுடைய பிரேயர். என் பிள்ளை இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நான் அப்படித்தான் எடுத்துக்கிறேன். எங்க அம்மாவுடைய பிரேயர். ஏன்னா விஜய் பெரும்பாலும் எங்களோட படுத்த நாட்கள் ரொம்ப கம்மி. அவருக்குன்னு ஒரு ரூம் இருக்கும், ஆனா அங்கே படுக்க மாட்டாரு, எங்க அம்மாவோட தான் படுப்பார். ஆச்சின்னு எங்க அம்மாவோட தான் படுப்பாரு. ஒரு நல்ல பழக்கப்படுத்திட்டாங்க எங்க அம்மா. 2 பேரும் ஒரே கட்டில் படுப்பாங்க. அப்ப இவர் தலானி கடியில் ஒரு சின்ன பைபிள், இவ்வளவு சைஸ்ல பைபிள் வரும். அந்த பைபிள் அவன் தலானி கடியில் இருக்கும். ராத்திரி படுக்கும்போது ஒரு வேர்ஸ் படிச்சுட்டு தான் படுக்கணும்.